இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்றிலும் சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையாக இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறியை வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஓட்டுக்கு வருவாருங்க, ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். சார் நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மளால உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. நீங்க உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர், கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்ற. உட்காருங்க. சொல்லிடுங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும், இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேசுறீங்க அங்கிருந்து பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு ஆவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க, ஆவை முன்னவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே, இதே போன்று முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. எல்லாரும் கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்களாம் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை, அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்
உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை எனக்கு சிலை முக்கியமல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில் இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும், இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தான். ஆனால் என்னவோ தெரியவில்லை, நீங்கள் அந்த முதலமைச்சர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டை விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். இந்த வேலையை வைத்துக் கொண்டு, இந்த வேல்யூத்தை வைத்துக் கொண்டுதான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில இதன் மூலமாக நாம் செய்ய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ, தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்குலாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். அது ஒன்றும் மாற்று கருத்தில். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் OPS காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச, கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நம்ம ஒத்துழைக்கணும்.
நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர்னு கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது, இல்லை நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இதை ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றத முடிச்சிருங்க. ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் வந்ததாக சொல்றேன். தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்களாம் இதை செய்தோம் இதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிட்டி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். சூற்றி முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தாங்கள் தீதுன்ற நான் சொல்லல, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுக்குவதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது இயக்க வைப்ப முடியாது. 3 மாசம் சென்று தான் முடியும், 6 மாசம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படின்னு காலம் தாக்குறோம் பார். அது எங்கு வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான் அவருடைய பேச்சுடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னாரு. கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். ஸோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதுல ஒன்று சொன்னால் ஸ்கெடியூல் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா
பொதுவாக சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவாக 3%, 5%, 7% பொதுவாக வந்து விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஷெட்யூல் ரேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதில் இந்த லாஸ்ட் 60 நாளில் 20 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியாக இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டு இருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும் பொழுது சுமார் 20% 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகம் செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சார். அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. இதுதான் கலைஞரும் சரி அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் சொல்கிறேன். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன். இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஸ்கெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்துதான் ரிலீஸ் செய்யப்படும். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்ப நாம ஒரு 7% 10% ஏத்திட்டா இப்ப டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட் படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவாக நாங்கள் பதிவு பண்ணுவோம். கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சாரு. அப்போ அந்த கௌரவம் எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாம தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனா இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.
மாண்புமிகு உறுப்பினர் வாசல்ல பள்ளம், அதுக்கு மண் எடுப்பதற்காக தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரை பார்த்தா அவர் கும்பிட்டு என்கிட்ட வராதன்ட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ரைடு நடந்தது, அங்கே ஒரு கொஞ்சம் பணமும் எடுத்துருக்காங்க, நேரடியாக ஜிபேயில் போன பணமும் எடுத்துருக்குறாங்க. அதுக்காக வேண்டி சுத்தமாகவே நிப்பாட்டி விட்டாங்க, இந்த மண் எடுக்கிற சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போனால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னமும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறைபாடுகள் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்களோ, 2 துறை அமைச்சர் நாங்கள் இருவரும் கலந்து பேசி, நம்முடைய கனிவள துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி, அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு ஜேசிபி வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலைதூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர் மாண்புமிகு பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம்னு சொன்னோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர், அண்ணா உட்காருங்க, உட்காருங்க, பதில் சொல்லுவார், உட்காருங்க. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர், இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.51 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்குறோம், உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம், திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது, உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது, களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளுகின்ற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக
நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. மாண்பு உறுப்பினர் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா இல்லை அவரிடம் இல்ல? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால நான் 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாக பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்கள் ஆகவே திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாது ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருக்குங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதை போல அதற்கான அரசு நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து கனிம வளங்களை நாம் உற்பத்தி செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதோடு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைத்திடவும் மேலும் சாயக்கழிவுகளால் ஏற்படும் நிலத்தடி நீரை பாதிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எந்த அரசாங்கத்தில் நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசுன்னு சொன்னாரு, அது எங்க மேல வந்துடக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை வந்து அந்த இன்றைய அரசுங்கிறது அந்த வார்த்தை வந்து
முந்தைய அரசுங்கிறது முந்தைய அரசு மாற்றி அவை குறிப்பில் பதிவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள்தான். நீங்கள் போட்டிருக்கிற சட்ட என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணா எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், அது வாக்காளர்கள், அது அவர்களினுடைய தீர்ப்பு வெற்றி தலைவருக்கானது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இரண்டாவதாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை இந்த அவையில் யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு நினைவூட்டும் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முன்னாள் சபாநாயகர் அவர்களிடம் இருந்து வறண்டு போயிருந்த ராதாபுரத்தை, வளர்ச்சி இல்லாமல் இருந்த ராதாபுரத்தை பசுமை நிறைந்த வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறும் ராதாபுரமாக மாற்றுவதற்காக வந்திருக்கும் மக்கள் பிரதிநிதி டாக்டர் கிறிஸ்டோபர் என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. புரியல. மாணவர்கள் உட்கார்ந்துட்டு சரி, நீங்க பேசுங்க. விளையாட்டுத்துறை வந்து இன்றைக்கு மிக முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க வெறும் கல்வி மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் தங்களை அவங்க வளர்த்துக்கிட்டாதான் வருங்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். எங்கு நான் சென்றாலும் அதை வலியுறுத்துவேன். இன்றைக்கு படித்து முடிச்சு, காலேஜ் முடிச்சு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இங்க என்னுடைய உரையை, என்னுடைய கருத்துக்களை நான் தைரியமாக பதிய வைக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை வளர்த்த என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவர், இந்த எதிர்கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் கிட்ட இருந்து வந்த தைரியம் தான். அந்த வகையில் விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமானது. அது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருக்கும் அது தெரியும். இந்த வகையிலே இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலம் தான் இனி வருங்காலம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் சொன்னார், ஒரு ஊருக்கு 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்த நாட்டை திருத்தலாம் என்று சொன்னார். அதைதான் கேப்டன் அவர்களும் தன் வாழ்நாளிலே கடைபிடித்தார். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கஞ்சா போதை அந்த கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை இந்த நாட்டுக்கு உரிய ஒரு குட் சிட்டிசனா உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்றைக்கு இருக்கு. அதற்கு விளையாட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் விளையாட்டு துறையில சிறந்தபடியா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா டிசிப்ளின்டா அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக இருப்பார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். அதனால விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல விவேகானந்தர் அவர்களையும் நம்மளுடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுமே இளைஞர்களை பற்றி தான் சொன்னார். கனவு காணுங்கள், அந்த கனவு ஒரு நாள் மெய்ப்படும் அப்படிங்கிறத தெளிவாக அவர் இளைஞர்களுக்காக அவர் சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா செம்மரக்கட்டை வெட்டினாலும் ஆந்திரால தமிழ் மக்களை வெட்டுறாங்க, கர்நாடகாவிலையும் வெட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு மீன் பிடிக்க போனாலும் தமிழக மக்களுக்கு வந்து சுட்டுக் கொள்றாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. நிச்சயம் தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனித நேயத்தின்படி இந்த அவையில் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அமுதன் மற்றும் தனுஷ் கொலை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் இளைஞர்கள் தான் எதிர்காலம். போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க விளையாட்டுத்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அவர்கள் இது மாதிரி டைவர்ட் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல
தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு பெண் தலைவராக, ஒரு பெண்ணாக இந்த அவையில் அதை நாம் பேசணும். இந்த கடந்த 4-5 நாட்களாக திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை போல ஒரு 10 இடங்களிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தா 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பெண் குழந்தைகள். இது எந்த அளவு இது ஒரு கலாச்சார சீர்கழிவு என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இதுக்கு எல்லாமே மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை, அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒண்ணு இல்லை. யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறாங்களோ மனிதனிலிருந்து மிருகமா மாறிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் எவன் ஒருவருக்கு வித்தியாசம் தெரியலையோ அவங்க தான் இன்னைக்கு 4 வயசு, 2 வயசு, 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்க சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சுட்டி காட்டணும். திண்டுக்கல்ல தன் பேத்தியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை பல்வேறு வாட்டி அந்த அம்மா எச்சரிச்சும் அந்த ஆள் திருந்தல. அந்த அம்மா இங்க வச்சிருந்த ஒரு அரிவாள் எடுத்துட்டு போய் வெட்டினாங்க. அந்த அம்மா தான் வீர நாச்சியார், வேலூர் நாச்சியாராக நான் பாக்குறேன். அது போல ஒரு பெண்ணும் துணிந்து யார் ஒருவர் தன் பிள்ளைகளுக்கோ பேத்திகளுக்கோ இப்படி செஞ்சா தைரியமாக சொன்னாங்க, நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள கத்திய வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அது போல இனி நம் பெண் குழந்தைகளை காப்பாற்றணும்னா எல்லா தாய்மார்களும் எப்படி புலியவே முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரை நம் தமிழ் பெண்கள். உண்மையிலே வணக்கம். 2 நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். முக்கியமானது வால்பாறை, பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை 67 கிலோமீட்டர், 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து 9வது கொண்டை ஊசி வளைவிற்கு வால்பாறையிலிருந்து கேரளா சென்ற சுற்றுலா பயணிகள் 12 பேரும் வண்டி கவிழ்ந்து மறித்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால் அந்த 13வது கொண்டை ஊசி வளைவு மிக குறுகலாக உள்ளது. அதை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அதை அகலப்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது, அதை முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனால எக்ஸாம் நடத்தலை, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினால ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே கோர்ட் கேஸில் தான் இருக்கிறாங்க. 10 வருஷமா எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதில் ரிசல்ட் வழக்கு எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%லேருந்து 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்தில் பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதில் எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுவதாக அசிஸ்டன்ட்ன்ற போஸ்டே இல்லை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே சமயம் வருவாய்த்துறை நம்மளுடைய அது இல்லை இளைஞர் நலன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா விளையாட்டு மைதானங்களையும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தற்காப்பு கலை மிக மிக அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் தான் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை மாற்றி அது ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். பாலிசி டிசிஷனாக எடுத்து எல்லா நாளும் விளையாடணும்னு சொல்லணும். தற்காப்பு கலை, அந்த மாதிரி சிலம்பம், அப்புறம் கராத்தே, கொபுடோ போன்ற விஷயங்களுக்கு ட்ரெயினர்ஸ் போட்டு பயிற்சி கொடுங்க. அந்த போதை மது பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் அதுலேருந்து வெளில வருவாங்க. டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல், பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், அதே போல எல்லா இடத்துலையும் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுகிறது. அப்ப மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுற இடத்துல ஊருங்க துண்டிச்சிடுறாங்க, துண்டிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 10 ஊர் மாட்டிக்குது, அந்த பக்கம் 10 ஊர் மாட்டிக்குது. அவங்களால போய் வர முடியல. அவர்களுக்கு ஒரு அண்டர் பாஸோ இல்லை மேலே இன்னொரு மேம்பாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்யும்படி கருணையுள்ளத்தோடு அதை பரிசீலிக்கும்படி கேட்டு பேரவர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 27
அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா, காலம் சரியுமா, போதுமான பலம் இருக்கிறதா, நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். நம்ம ஆன்மீக பல்வி கழுத்தர் சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்காந்துருக்கோம், காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணில இருந்து 6, 4 மணி, 5 மணி உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும்போது நமக்கான வழி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லையும் சிங்கப்பூர்லையும் அமெரிக்காலையும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் ஓடுனா 1000 கோடி சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல. அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் ஒரு உடல் எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள். நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம். கூடிய சீக்கிரத்துல IAS IPS MLAக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லிக்கிறோம். நம்மளாம் அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றிணையணும். இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணையணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு, அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் MLAக்களுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டியும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியல்